சமூகத்தில் நடக்கக்கூடிய சட்ட மீறல்களையும், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக நடத்தப்படும் அத்துமீறல்கள், குறிப்பாக அரசு ஊழியர்கள் மத்தியில். ஏன்னா அரசு ஊழியர்கள் இந்த பணி பாதுகாப்புங்கிற அடிப்படையில் அவங்க மேல் அதிகாரிகளால் அல்லது அவங்களுக்கு மேலே கூடியவங்களால் அடுத்த கட்ட நிர்வாகிகளால் அச்சுறுத்தப்படுறாங்க. இந்த அச்சுறுத்தல் என்பது எல்லா மட்டத்திலையும் இருக்க தான் செய்யுது. இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது கீழ்மட்ட பணியாளர்கள், குறிப்பாக டிகிரேட் இருக்கக்கூடிய பணியாளர்கள். அதிலும் குறிப்பாக நாங்கள் களத்தில் சந்தித்த வரைக்கும், ஒன்று தூய்மை பணியாளர்கள் அந்த கேட்டரில் இருக்கிறவங்க, இரண்டாவது கூட்டுறவு சங்கத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் பணியாற்றக்கூடிய. ஏன்னா கூட்டுறவுத்துறையும் இந்த தூய்மை பணியாளர்களும் கிட்டத்தட்ட குவாசி கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால முழுக்க இதில் ஆதிக்கம் செலுத்தப்படுது. அதுவும் ஒரு சாதி ஆதிக்கமாக இருக்குது, ஒரு சாதி ஆதிக்கமாக இருக்குது, குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம கொண்டு போகல, நடக்குதுங்கிற உண்மையை மட்டும் நமக்கு பதிவு பண்ணுறோம். வழக்கமாக அதிகாரிகளுக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கோ அது கூட்டுறவு சங்க இணை பதிவாளருக்கோ இந்த கவனத்துக்குங்கிற மாதிரி தான் வீடியோ போடுவோம். இனி அப்படி நடக்காது. ஏன்னா இந்த நாம் பேசுகிற காணொலிகள் அத்தனையுமே துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பார்த்துடுறாங்க. அதுக்கான விளைவுகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எதிர் விளைவுகளை சந்திச்சு தான் இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால நேரடியாக இந்த கூட்டுறவுத்துறையின் கீழே பணியாற்றக்கூடிய இந்த விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, சேல்ஸ்மேன்ஸ், அப்புறம் இந்த பேக்கர்ஸ், கட்டுநர்கள், இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஷேர் ஆகும். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் இப்போ அம்மாப்பேட்டையில் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நடக்கிற முறைகேடுகளை எடுத்து பேசும்போது பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களும், அதை தாண்டி நிறைய உண்மைகளையும், இந்த நிர்வாகத்தை பற்றியும், குறிப்பாக இதுக்கு முன்னிருந்த இணை பதிவாளர் திரு ரவிக்குமார் நினைக்கிறேன், இனிஷியல் தெரியல, ரவிக்குமார் அவர்களை பற்றி ஒரு கடிதம் எனக்கு வந்துச்சு. அந்த கடிதம் சம்பந்தமாக நான் அடுத்து விரிவாக நான் பேசுகிறேங்க. அந்த கடிதம் சம்பந்தமாக பேசுகிறேன். அவருடைய பங்களிப்பு இந்த S1308 அவருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய பீரியடில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை, எந்த மாதிரியான உத்தரவாதங்கள் அவர் கொடுத்தாருங்கிறது அடுத்தடுத்து நான் வெளியிடுறேன். இப்போ நான் அந்த விஷயத்துக்குள்ள வரல. இப்போ நான் பேசுறது இந்த முறைகேடுகளை தொடர்ந்து நாங்கள் இந்த முறைகேடுகளை களையறதுக்காக 81 விசாரணை வைங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கோரிக்கை வச்சுருக்கோம். இறுதியாக தமிழ்நாடு அளவில் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனு உரிய ஆவணங்களோடு ஆதாரங்களோடு இணைச்சு அனுப்பியிருந்தோம். அந்த புகார் மனுவை க்ளோஸ் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக முந்தி அடித்து கொண்டு ஒலிம்பிக்கில் ஓட விட்டாக்க முதல் ஜெயிச்சு வந்துடுவார் நம்ம இப்போ சேலம் சரக துணை பதிவார் திருமுருகன் அவர்கள். அவ்வளோ வேகம், இவ்வளோ வேகத்தை நான் இதுக்கு முன்னாடி இருந்த யார்ட்டையும் பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னே முத்து விஜயாமா கூட வந்தாங்க, அவங்க கூட நேர்மையாக ஒரு உத்தரவை போட்டு போனோம். கொஞ்சம் காலம் கடத்துனாங்க, நம்ம அதுக்கப்புறம் அதை அம்பலப்படுத்தணும். உடனே அவங்க ஒரு உத்தரவை போட்டு போயிட்டாங்க. அந்த உத்தரவை பற்றியும் நம்ம பேசுவோம். அந்த உத்தரவு இதே கூட்டுறவு சங்கத்தில். ஆனால் இதே திருமுருகன் அவர்களை நான் முதல்ல அவர் வந்த உடனே சந்தித்து பேசும்போது இந்த முறைகேடு நான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு A3 சைஸில் ஒரு நோட்டீஸ் காமிச்சு சொல்கிறோம் சார், இதில் இதுக்கு முன்னிருந்த அம்மா ஒரு உத்தரவு போட்டாங்க, தொடர்ந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க, நிறைய நாங்கள் ஒரு 3 வருஷம் போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். பட்டியல் சமூகத்தை சார்ந்தால் ஒரே ஒருத்தர் தான் என்னால் போராட்டம் பண்ணி உள்ளே கொண்டு போக முடியாது. அது சுமார் 30 வருஷத்துக்கு பிறகு செய்யப்பட்ட ஒரு சாதனையாக எடுத்துக்கலாம். இதையும் அடுத்த விரிவாக நான் பேசுகிறேன். இப்போ நான் பேச வேண்டிய விஷயம், இந்த முறைகேடுகளை நான் தமிழ்நாடு அளவில் அதிகாரிகளுக்கு அனுப்பின உடனே இந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சேலம் சரக DR திருமுருகன் நான் முதல்ல சந்தித்து பேசும்போது, நான் இன்சார்ஜ் சார், இருந்தாலும் நான் நீங்கள் சொல்கிற விஷயத்தை கவனத்தை எடுத்துக்கிறேன், பார்க்குறேன், என்னால் பெரிய முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். திருமுருகன் இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தாருன்னு தெரியல. எந்த முறைகேடும் நடக்கலன்னு ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ நான் அவருக்கு தான் இந்த லெட்டரை படித்து காட்டணும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இது 2022 டிசம்பர்லேயே அனுப்பிச்சது. திருமுருகன் அவர்களே, தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமாக இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எந்த முறைகேடும் நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள். அன்புக்கரசுங்கிறவர் இப்போ இதில் கேஷியராகவோ எழுத்தராகவோ ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிறார். அவர் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர். அவர் 2007 தான் அவர் பணி வரமுறைப்படுத்தப்பட வேண்டியது. அதுக்கு முன்னாடியே அவர் பரிமுறைப்படுத்துறது செல்லாதுங்கிறதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்குது. அது சம்மந்தமாக நான் தனியாக அவங்ககிட்ட பேசுகிறேன். இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய நடந்து முடிந்த இந்த கடந்த 30 ஆண்டுகள் நடந்த அத்தனை முறைகேடுகளையும் இந்த 3 ஆண்டுகளை நாங்கள் எவ்வளோ ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொன்னாங்கிறதையும் இதில் எந்தெந்த அதிகாரிகள் இங்கே இதில் தலையிட்டாங்க,
யாரெல்லாம் அதில் பரிந்துரைக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் வந்து உங்கள் ரேங்கில் இருக்கிற டிஆர் ரேங்கில் இருக்கிறவங்க இங்கேருந்து இடமாற்றம் செய்யப்பட்டாங்க, அதுக்கு பின்னணி யார், அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு, அவருக்கு இந்த அம்மாப்பேட்டை சங்கத்துக்கு என்ன தொடர்பு, அவருடைய என்ன சொத்து மதிப்புங்கிறார் அத்தனையும் நான் பேசுகிறேன். இப்போ நான் உங்கள் விஷயத்துக்கு வரேன். முறைகேடு நடக்கலன்னு சொன்னீங்கல்ல, நோட் பண்ணிக்கங்க பேனா எடுத்து. மாசிலாமணி அன்புக்கரசுடைய உறவினர்கள் மாசிலாமணிங்கிற பேரில் கணக்கு எண் 1415. அப்புறம் அன்புக்கரசோட உறவினர் நம்பர் 2 சரோஜா கணக்கு எண் 14157. அடுத்து 3 மகேஸ்வரி கணக்கு எண் 14152. மகளிர் சுய உதவிக்குழு மூலமாகவும் தங்க நகை கடன் வந்து தள்ளுபடி திட்டத்தின் மூலமாகவும் இவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து பயன்படுத்தி போலியா வந்து இவங்களுடைய சொந்த நகைகளை வச்சு அதை தள்ளுபடி பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இவர் வந்து கையாளல் செஞ்சிருக்காரு. இது முறைகேடு. ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவர் அப்படி செய்யக்கூடாது இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்களை இவருக்கு தெரிஞ்ச நபர்களே போட்டு இவரே உருவாக்கி அதன் மூலமாக பணத்தை எடுத்து அதை திருப்பி கட்டாமல் அதை ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணி பயனடைஞ்சிக்கிறார். எங்களுக்கு தெரிஞ்சது 1% தான். அது இப்போ நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்லுது. இதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை. இதன் மீது வந்து இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளோ துடிப்பாக வந்து எந்த முறையும் நடக்கல லெட்டர் அனுப்பிச்சிங்கல்ல, தயவு செஞ்சு இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த புகார் மனுவை திரும்ப கூட நாங்கள் வந்து நகல் உங்களுக்கு அனுப்புவோம். இல்லை உங்கள் ஆஃபீஸில் நகல் இருக்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே. டிஆர் மாறினா கூட நிர்வாகம் அங்கே தான் இருக்கும். உங்களை மாதிரி இன்னும் 100கணக்கான டிஆர் இங்கே வருவாங்க போவாங்க. ஆனால் அந்த பேப்பர்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போ அன்புக்கரசு மீது உங்கள் ஆஃபீஸில் வந்து புகார் இதுக்கு முன்னாடி வந்ததா வரலையா? இதுக்கு முன்னாடி முத்து விஜய் அவர்கள் 1308 கூட்டுறவு சங்கத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு செயல்முறை ஆணையை உத்தரவை பிறப்பித்தார் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஆஃபீஸில் எல்லாத்துக்குமே தெரியும். இல்லைனாக்கா என்னுடைய நம்பர் யாருனாலும் கொடுத்துருவாங்க. நானே உங்களுக்கு நகல் கொடுக்குறேன். அந்த உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு டிஆர் போட்ட ஒரு உத்தரவை நீங்கள் நடைமுறை காலப்படுத்தி காமிச்சிருங்களா? உங்கள் நேர்மையை நான் ஒத்துக்கிறேன். நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், நான் சொல்லக்கூடிய முறைகேடுகள் ஆதாரமற்றதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் டிஆர் பொறுப்பை நான் வந்து கலங்கப்படுத்துகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என் மீது புகார் கொடுக்கலாம், வழக்கு தொடுக்கலாம், டிஃபமேஷன் சூட்டை ஃபைல் பண்ணலாம். ஐம் ரெடி டு ஃபேஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அலுவலகத்தில் இந்த S1308 மீது முறைகேடு நடந்துக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சொல்லணும். இந்த கூட்டுறவு சங்கம் 1308 அம்மாப்பேட்டை சங்கம் வந்து கூட்டுறவுத்துறையின் கீழே உங்கள் நிர்வாகத்துக்கு கீழே சேலம் வந்து மண்டலத்தின் இணைப்பதிவாளர் கீழே வருதா வல்லியாங்கிறத எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. நீங்கள் தைரியமான இந்த சங்கம் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது. இந்த சங்கத்தில் அத்தனை முறைகேடு நடக்குது. 81 விசாரணை வைத்தால் மட்டும்தான் இந்த சங்கத்துக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்தடுத்த பிரச்சார இயக்கங்கள்லையும் அடுத்தடுத்து மக்கள் முதலில் கொண்டு போகக்கூடிய வேலைகளில் ஈடுபடும் போது இன்னும் இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய முறைகேடுகள் எல்லாம் பொதுமக்களுக்கும் 20 காலங்கள் அம்பலப்படுத்தப்படும். திருமுருகன் அவர்கள் வந்து எந்த முறைகேடும் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் அமைச்சது 100க்கு 100 இல்லை, 100க்கு 1000 மடங்கு பொய் அப்படிங்கிறத நாங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறோம், நிர்வாகத்துக்கு அம்பலப்படுத்துகிறோம் விரைவில். ஜெய் பீம்.